காஸ்மோ ஹெல்த் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம க்ரீன் டீயை பற்றி பேச போகிறோம். இப்போ க்ரீன் டீ அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ரீசன்ட் 10 இயர்ஸில் ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. எல்லாருமே இது ரொம்ப ஹெல்த்தின்னு எவ்வளோ வேணால் குடிக்கலாம், எந்த டைமில் வேணால் குடிக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. இது பெல்லி ஃபேட்டை குறைக்கும், உடம்புல இருக்கிற ஃபேட்டை குறைக்கும், இந்த மாதிரி பல விஷயம் சொல்கிறாங்க. பட் இதோட ஆக்சுவல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம ரெகுலர் மில்க் டீயும் க்ரீன் டீயும் கம்பேர் பண்ணலாம். ரெகுலர் மில்க் டீ நம்ம 1 டீஸ்பூன் சுகர் போட்டு ஒரு 100 ml டீ பால் போட்டு நம்ம குடித்தோன்னா 30 to 50 கேலரிஸ். பட் இந்த க்ரீன் டீ குடித்தோன்னா 100 to 200 ml, இது 0 கேலரிஸ். ஸோ நீங்கள் 3 டீ ஒரு நாளைக்கு குடிச்சிட்டு வரீங்கன்னா இது உங்களுக்கு 90 கேலரிஸ் ஒரு 150 கேலரிஸ்க்கு பதில் 0 கேலரிஸ். இதுதான் பெனிஃபிட். பட் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, காலையில் காஃபி, மதியம் டீ, சாயங்காலம் டீ இதெல்லாம் பால் போட்டு குடிச்சிட்டு நடுவில் க்ரீன் டீ குடிச்சிக்கிறாங்க. இது பண்ணக்கூடாது. ஏன்னா க்ரீன் டீலேயும் என்ன ஆன்டி நியூட்ரியன்ஸ் இருக்கோ ரெகுலர் டீயில் அதே இருக்குது. இன்ஃபேக்ட் டீ காஃபி உணவுக்கு அப்புறம் குடிக்கவே கூடாது. இது இன் பிட்வீன் மீல்ஸ் தான் குடிக்கணும். ஏர்லி மார்னிங் குடிக்கலாம், இல்லை 11 o'clock, இல்லை அந்த மாதிரி 3-4 o'clock, இது மாதிரி 3 times தான் குடிக்கணும். இப்போ டீ கவுன்சிலே எப்படி சொல்லியிருந்துன்னா 3 to 5 cups தான் ஒரு நாளைக்கு குடிக்கலான்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. பட் 3 cups மோர் தென் இனஃப். ஏன்னா ஆன்டி நியூட்ரியன்ஸ் இப்போ ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டோட உடனே நம்ம குடித்தோன்னா என்ன ஆகுதுன்னா, அந்த பிரேக்ஃபாஸ்ட்டில் இருக்கிற கால்சியம் அண்ட் அயர்ன் நம்மளுக்கு சேராது. இப்போ வெளிநாட்டில் பார்த்திங்கன்னா அவங்க வெறுமனே ப்ரெட்டு இல்லை பேகிள் இந்த மாதிரி பேக்கரி ஐட்டம்ஸ் தான் சாப்பிடுவாங்க. ஸோ அதில் கால்சியமும் அயர்னும் ஜாஸ்தி கிடையாது. வேறஸ் நம்ம சாப்பிட்றது தேங்காய் சட்னி இல்லை கருவேப்பிலை சட்னி இந்த மாதிரி விஷயங்கள் போட்டு சாப்பிட்றதுனால இதில் கால்சியமும் இருக்குது, அயர்னும் இருக்குது. அதனால் நம்மளுக்கு அது உடம்புல சேராத போயிடும். அதனால க்ரீன் டீ மற்ற டீ மாதிரி காலை இல்லை மதியம் இல்லை ஈவினிங் இந்த 3 times தான் குடிக்கணும். சில பேர் 1 லிட்டர் க்ரீன் டீ போட்டுட்டு எப்போ வேணால் குடிக்கலாம், இது உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி பண்ணவே கூடாது. ஓன்லி 3 times அண்ட் இந்த மாதிரி இன் பிட்வீன் மீல்ஸ் தான் குடிக்கணும். இப்போ க்ரீன் டீயில் என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, அதில் இருக்கிற ஆன்டிஆக்சிடென்ட்ஸ் அந்த இலையை அப்படியே எடுத்து அப்படியே அவங்க டீ அதை தயாரிக்கிறதுனால அதில் ஃபைட்டோ நியூட்ரியன்ஸ் நிறையா இருக்குது. இந்த வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபீனால்ஸ் இருக்குது. இது ஆன்டிஆக்சிடென்ட் ஆக்டிவிட்டிக்கு ஹெல்ப் ஆகும். ஸோ இதில் பெனிஃபிட் அதுதான். ஃபஸ்ட்டு 0 கேலரி. ரெண்டாவது நம்மளுக்கு சூடாக எதாவது வேணும்னா இன்பிட்வீன் மீல்ஸ் டீ காஃபிக்கு பதில். இப்போ சில பேருக்கு காலையில் காஃபி டீ குடித்தா அசிடிட்டி வரும். ஸோ அதுக்கு பதில் இது குடிக்கலாம். அந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் தானே வழிய இது க்ரீன் டீனால் எப்போ வேணால் சாப்பிட்லாங்கிறது தப்பான கருத்து. இப்போ சின்ன குழந்தைகளுக்கு க்ரீன் டீ கொடுக்கலாமா? நம்ம துளசி டீ கொடுக்குறோமே அந்த மாதிரி கொடுக்கலாமா? கட்டாயம் கிடையாது. துளசி டீ காஃப் கோல்டு எல்லாத்துக்குமே ஹெல்ப் ஆகும். அந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் இதில் கிடையாது. அண்ட் டீயில் ஆன்டி நியூட்ரியன்ஸ் இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு ஒரு 5-6 வயசுக்கு மேலே கொடுத்தா போகிறோம், தேவையே கிடையாது, அவசியமும் கிடையாது. பெரியவங்க குடித்தா தாராளமாக இது போகும். இப்போ டயபெட்டிஸ் இருக்கிறவங்க இதை குடிக்கலாமா? தாராளமாக குடிக்கலாம். இப்போ அவங்க ஒரு ரெகுலர் டீ காஃபிக்கு பதில் க்ரீன் டீ குடித்தாங்கன்னா ஃபஸ்ட்டு கேலரி 0 ஆகிடும். ஸோ அது ஒரு பெனிஃபிட்டு. ரெண்டாவது சர்க்கரை போட வேண்டாம். மூணாவது அவங்களுக்கு இந்த ஹெவியாக இருக்காது. ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்கு அவங்க எடுக்கலாம். யாராவது எடுக்கக்கூடாதுன்னு இருக்கா க்ரீன் டீ? அந்த மாதிரி ஒன்றுமே கிடையாது. பெரியவங்க எல்லாருமே எடுக்கலாம். என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் அவங்க எடுக்கலாம். அதில் ஆன்டி ப்ராப்ளம்ஸ் இந்த மாதிரி எடுக்கக்கூடாது அப்படின்னு ஒன்று யாருக்கும் கிடையாது. பெரியவங்களும் எடுக்கலாம், டயபெட்டிஸ் இருக்கிறவங்களும் எடுக்கலாம், ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்களும் எடுக்கலாம். ஒரு பிரச்சனையும் கிடையாது. பட் என்ன ப்ராப்ளம்னா குவான்டிட்டி கம்மியாக எடுக்கணும். அண்ட் ஓன்லி 3 times அண்ட் ஓன்லி 200 ml இந்த மாதிரி தான் அதை எடுக்கணும். ஸோ என்ன தான் அதில் மற்ற பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் இருக்கிற அந்த நியூட்ரியன்ஸ் ஃபைட்டோ நியூட்ரியன்ஸ் ஹெல்ப் ஆகிறதுனால டைஜஷனுக்கு ஹெல்ப் ஆகுது. சில பேருக்கு இந்த மாதிரி பயங்கரமாக ஸ்கின் ட்ரைனஸ் இல்லை இந்த மாதிரி ஸ்கின் இஷ்யூஸ் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால அவங்களோட அந்த ஆக்சிடேஷனை அதை குறைச்சி
ஹெல்ப் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி செகண்டரி பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்கே வழிய ப்ரைமரியாக க்ரீன் டீ தான் குடிக்கணும், அதுதான் நல்லதுன்னு சொல்கிறது அந்தளவு தேவை கிடையாது. இப்போ க்ரீன் டீ ப்ரிப்பேர் பண்ணுற விஷயம் பார்த்திங்கன்னா, பேசிக்காக ஹாட் வாட்டர் எடுத்து அதை ஒரு கப்பில் ஊற்றிட்டு, அப்புறம் நீங்கள் க்ரீன் டீ பேக்ஸாக இருந்தாலும் இல்லை லீவ்ஸாக இருந்தாலும் அதில் போட்டுட்டு அப்புறம் அதை வடிகட்டி யூஸ் பண்ணலாம். பேக்காக இருந்தால் டிப் பண்ணி எடுத்துடலாம் ஃபார் 2 to 3 minutes, அவ்வளோதான். ஒரு லைட் க்ரீனிஷ் எல்லோ ஒரு லிக்விட் வரும். இதில் எதுவுமே போட வேண்டிய அவசியமே கிடையாது. இதுவே அப்படியே நல்லாயிருக்கும். அப்படி உங்களுக்கு வந்து எதாவது போடணும் அப்படின்னா சில பேர் லைம் போடுவாங்க. பட் லைம் வந்து ஹாட் டீயில் போடவே கூடாது. ஏன்னா லைமில் விட்டமின் சி இருக்குது, அது வந்து உங்களுக்கு கிடைக்காது. ஒரு ஃப்ளேவர் ஒரு டேஸ்ட்டுக்கு வேணால் போட்டுக்கலாமே வழிய லைமில் இருக்கிற பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்காது அதில் போட்டதுனால. இப்போ டீயில் வந்து சர்க்கரை நாங்கள் போடுறதில்ல, நாங்கள் ஹனி போட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சர்க்கரை 1 கிராம் 4 கேலரி, ஹனி 1 கிராம் 7 கேலரி. ஸோ இது வந்து பார்த்து பண்ணணும். அதை தவிர ஆயுர்வேதா பிரகாரம் பார்த்திங்கன்னா அதில் கிளியராக ஒரு ஸ்லோகமே கொடுத்துருக்கு. ஹனியை ஹாட் திங்ஸில் போட்டு நீங்கள் சாப்பிட்டேன்னா உங்களுக்கு வியாதி வரும் அப்படின்னு போட்டிருக்காங்க. இப்போ ஹனியோட பெனிஃபிட்டே பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற குட் பாக்டீரியா, அந்த பீ வந்து அந்த பூலேருந்து அந்த நெக்டர் எடுத்து அது உடம்பு வழியாக அது போய் அதை வந்து அது ஹனி பண்ணுது. ஸோ இதை வந்து ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்டா தான் நம்மளுக்கு ஹெல்த்து. இதை நம்ம வந்து சுட சுட டீயில் போட்டு சாப்பிட்டா இதில் பெனிஃபிட்டே கிடையாது. இன்ஃபேக்ட் ஆயுர்வேதா கோஸ் டு த அதர் சைட் சேயிங் உங்களுக்கு வியாதி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ ஹனியை எதுவுமே சூட்டில் போட்டு சாப்பிடாதீங்க. ஸோ எதுவுமே சர்க்கரையே வேண்டாம். இந்த க்ரீன் டீயோட பெனிஃபிட்டே நம்ம அதை ஹாட்டாக அப்படியே அந்த டீயை அந்த டீ லீவ்ஸை டிப் பண்ணி இல்லை லீவ்ஸை போட்டு நம்ம வடிகட்டி குடிக்கிறது தான். அதில் தான் ஃபுல் பெனிஃபிட் இருக்கே வழிய இதில் வேறு ஏதோ போட்டுக்கிறது அதெல்லாம் நல்லதே கிடையாது. இப்போ பெல்லி ஃபேட் அண்ட் வெயிட் லாஸ்க்கு க்ரீன் டீ ஹெல்ப் பண்ணுமான்னு நார்மலாக எல்லோரும் கேட்குற கேள்வி தான். பெல்லி ஃபேட்டு டைரெக்டாக க்ரீன் டீ ஹெல்ப் பண்ணவே பண்ணாது. பெல்லி ஃபேட்டுக்கு நம்ம கேலரிஸ் குறைக்கிறச்சே இது ஒரு 150 கேலரிஸ் மேக்ஸிமம் குறைக்க ஹெல்ப் பண்ணும். பட் நம்ம ஸ்பெசிஃபிக் எக்ஸசைஸ் பண்ணணும், அப்போ தான் பெல்லி ஃபேட் குறையும். பெல்லி அப்டோமென் மசில் திக்கன் ஆகும், நல்லா ஸ்ட்ரெங்தன் ஆகும், அப்புறம்தான் நம்மளுக்கு ஃபேட் குறையும். ஸோ அதுக்கு ஸ்பெசிஃபிக் எக்ஸசைஸ் பண்ணும். இப்போ வெயிட் லாஸ்க்கு பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து அரவுண்ட் 3 to 5 cups ஆஃப் டீ ஆர் காஃபி குடிக்கிறாங்க. அதுக்கு பதில் எல்லாத்தையுமே க்ரீன் டீயாக மாற்றிங்கனாங்கன்னா அரவுண்ட் 30 to 50 கேலரிஸ் பர் டீ அவங்களுக்கு குறையுது. ஸோ 3 டீனா உங்களுக்கு 13 நம்ம எடுத்தோன்னா 90 கேலரிஸ், 5 டீனா 150. பட் ப்ரிஸ்கிரிப்ஷனே 3 டீ பர் டே தான். ஸோ அரவுண்ட் 100 கேலரிஸ் குறையுது. 100 கேலரிஸ் வந்து நல்லது தான் குறைக்கிறது, பட் இட்ஸ் எ வெரி ஸ்மால் அமௌண்ட். இது வந்து 200 500 இல்லை அந்த மாதிரி அளவு குறைக்கிறது இல்லை. இப்போ ஒரு பேஸ்ட்ரி எடுத்தாலே ஒரு சிம்பிள் டீ கேக்கே 80 கேலரிஸ். நீங்கள் அதில் கொஞ்சம் க்ரீம் போட்டால் இட் பிகம்ஸ் 120. இதுவே லேயர்ட் பேஸ்ட்ரி சின்னதை எடுத்திங்கன்னா கூட ஒரு சின்ன ரெக்டாங்கிள் பீஸ் அதுவே உங்களுக்கு 120 to 200 கேலரிஸ். இதே என் கையளவு பேஸ்ட்ரி ட்ரையாங்கிள் சைஸில் இப்படி 3 லேயர் ஒரு லேயர்லேயும் க்ரீம் போட்டு எடுத்திங்கன்னா 350 500 கேலரி வரலும் இருக்கும். ஏன்னா மேலே வேறு ஒரு லேயர் க்ரீம் போடுறாங்க. ஸோ இதுக்கு பதில் இது டைரெக்டாக ஹெல்ப் பண்ணாது. 100 to 150 கேலரிஸ் குறையுமே வழிய அதுக்கு மேலே குறையாது. பட் இட்ஸ் அ குட் திங். அந்த அளவு குறைக்க ஆரம்பிக்கிறது இட்ஸ் அ குட் திங், இட்ஸ் அ குட் ஸ்டார்ட். ஸோ ஒரு வெயிட் லாஸ் ப்ரோக்ராமில் நம்ம 2 டீ வந்து சர்க்கரை இல்லாத வெறும் க்ரீன் டீ குடித்தா நம்மளுக்கு அரவுண்ட் 60 to 100 கேலரிஸ் பெனிஃபிட் கிடைக்கும். ஸோ அந்த பெனிஃபிட் எடுத்துகிட்டு நம்ம வந்து மற்றதையும் சேஞ்ச் பண்ணோன்னா பெனிஃபிட்ஸ் டெஃபினட்டாக வரும். இப்போ டயபெட்டிஸில் க்ரீன் டீ எடுத்துட்டதுனால சுகர் குறையும்னு சொல்ல முடியாது. இப்போ வந்து ஒரு ரெகுலர் டீயில் பால் இருக்குது, கேலரி இருக்குது, ப்ரோட்டீன் இருக்குது, கொழுப்பு சத்து இருக்குது, அந்த பால்லேருந்து வருது. வேறு க்ரீன் டீயில் வெறும் தண்ணி 0 கேலரிஸ் எதுவும் நம்ம ஆட் பண்ணுறதில்ல. அவ்வளோதான் பெனிஃபிட் கேலரி வைஸே வழிய இதனால் சுகர் கண்ட்ரோல் வரும்னு அது ஒன்றும் கிடையாது. க்ரீன் டீயோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பார்த்தோம். தேங்க்யூ ஸோ மச்.